உங்க அப்பாவை காணமேன்னு அந்த கதையில வர்ற பாத்திரங்கள் பேசுறதுதான் சொன்னாரு. உதயநிதி வந்து ரெட்டாலியேட் பண்றாரு. சரி. செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவியின் கதை தமிழ்நாட்டுக்கே தெரியும். உங்க அப்பாவை காணமேன்னு அவரு அந்த கதையில வர்ற பாத்திரங்கள் பேசுறதுதான் சொன்னாரு. அவர் என்ன மீன் பண்றாருன்னா எல்லாருக்குமே தெரியுது சார். எல்லாருக்கும் உங்க அப்பா தெரியுதுங்க. சட்டமன்றத்துக்கு வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தீங்க. ஆனா உங்க அப்பாவையே தோக்கடிச்சு வீட்டுல உட்கார வச்சிருக்கோங்கிறத சொல்ல அது ஒரு வர்றாரு. ஃபேக்ட் தானே. ஆமா அது சார், ஒரு சொல்லக்கூடிய fact முறைன்னு தானேங்க. ஒண்ணு இருக்குல்ல. என்ன இப்ப சொல்லுங்க. அதுக்கு இப்ப இல்ல, நான் அதுக்கு ஒரே ஒரு உதயநிதி விஷயம் வந்து இல்ல, இல்ல. ரெட்டாலியேட் பண்றாரு. செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவியின் கதை தமிழ்நாட்டுக்கே தெரியும். சரி, கணவனை அந்த மனைவி தேடுகிறாரா? ஆமா. கணவனை கட் பண்ணி விடுங்கன்னு தான் மனு கொடுத்திருக்கிறாரு. ஏன் கட் பண்ணி விடுங்க சொல்றாங்க? ஏங்க நீங்க உதயநிதி ஒரு கதை சொல்றாரு, எங்களுக்கும் கதை சொல்ல தெரியும்ன்றாரு. சொல்லுங்க. ஆனா சொல்ற கதையில ஏதாவது ஒரு ஃபேக்ட் இருக்கணும்ல. இப்ப இவர் தோத்துட்டாரு, சட்டமன்றத்துக்கு வரல அப்படின்றது ஒரு ஃபேக்ட். இப்போ ஒரு அதாவது மிஸ்ஸஸ் விஜய் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, கோர்ட் ப்ரொசீடிங்கில் இருக்கு. அதை பேசுறதே தப்பு, சப்ஜுடிஸ்.